வணக்கம். இன்று மார்கழி 12வது நாளில் திருப்பாவை 12வது பாடலை கேட்போம். மார்கழி மாதம் 12ஆம் நாள் இன்று. மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் ஆயர்குல பெண்கள். உறங்கும் தோழியின் வாசலில் வழிந்தோடும் எருமை பாலால் அவரது வீட்டுக்குள் நுழைய முடியாத கஷ்டத்தை உணர வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். திருப்பாவை பாடல் 12. கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சொர நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தெலோரெம்பாவாய். பாடலின் விளக்கம். கன்றுகளுக்காக பால் சுரக்கும் எருமைகளின் மடியிலிருந்து பால் பொங்கி வீடுகளின் வாசல்களை சேராக்கி விடுகிறது. இந்த காட்சி அப்பகுதியின் பால்வளத்தையும் அதன் செல்வ செழிப்பையும் காட்டுகிறது. பால்வளம் மிக்க ஆயர் ஒருவரின் சகோதரியை எழுப்புவதற்காக பனிக்கொட்டும் குளிரிலும் ஒரு குழுவினர் அவரது வீட்டு வாசலில் காத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் நோக்கத்தில் தளராமல் பக்தி உணர்வுடன் அங்கு கூடி நிற்கிறார்கள். சீதையை கடத்தி சென்ற ராவணனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் புகழ் பாடல்களை அவர்கள் பாடுகிறார்கள். இந்த தெய்வீக பாடல்கள் காலை நேர அமைதியில் எதிரொலிக்கின்றன. ஆனால் மற்ற அனைவரும் எழுந்த பிறகும் அவர் மட்டும் ஏன் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. காத்திருப்பவர்கள் மத்தியில் இது வியப்பை ஏற்படுத்துகிறது. பாடலை கேட்ட அனைவருக்கும் திருமாலின் அருள் கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.